நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துருக்க மாதிரி வீடியோ எப்படி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வச்சு க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆன்லைன் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிக்சட் போயிடலாம். நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற பிக்சட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செகண்டாக டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிராப்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த இதுவுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறீங்களோ, இப்போ ஸ்கொயர்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீனு 16:9 இருக்குது. நான் அதே இது பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதில் போங்க. ஆட் ஃபோட்டோ இப்போ நான் யூஸ் பண்ணுற பிஎன்ஜி இமேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி இமேஜ் லிங்க்குன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இது எங்கே வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இங்கே கூட வச்சுக்கிறேன். இல்லை எங்கே வச்சா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அங்கே வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை டிக் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அது டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கூகுள் குரோமில் போய்ட்டு பாட்டோட நேம் வந்து டைப் பண்ணி லிரிக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி தமிழ் வேணுமோ இங்கிலீஷ் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் ஓகே இது பண்ணிட்டேன். பண்ணிட்டு டன்னு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு இது எங்கே தேவையான இடத்துக்கு வேணுமோ அங்கே எடுத்து வந்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஃபாண்ட் வந்து மாற்ற போகிறேன். இப்போ நான் மை ஃபாண்ட்டுக்கு போகிறேன். எப்படி ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இது பண்ணிங்க. அது கீழே வந்து ஃபாண்ட்லாம் அதிகமாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. நான் ஓகே சும்மா இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். கலர் வந்து மாற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ கரெக்டாக இது பண்ணிங்க. ஓகே, நீங்கள் கலர் எதனா வேணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஒரு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஏரோ மார்க் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. கேலரி சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்ட பிறகு நீங்கள் திருப்பியும் இதுக்கு வாங்க, Kinemaster அப்ளிகேஷன் வாங்க. அப்படியே ப்ளஸ் பட்டன் நமக்கு ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ரேஷன் வேணுமோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மீடியா வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுவோம். எடிட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஃபோட்டோவும் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்று ஓகே. நான் பிக்சல் அப்படியே எடிட் பண்ணலாம், கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் பிக்சட்டில் உங்களுக்கு எடிட் பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகே, இது ரெண்டு வாட்டி நான் எடிட் பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிடுறேன். ஓகே, இப்போ இதை ஸ்க்ரீனுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கோங்க. பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வச்சு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதையும் ஓகே கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒயிட் கலரில் ஒரு ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் மாரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்பம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஒன்று கொடுங்க. ரெண்டாவது நீங்கள் எது கொடுக்குமோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இது பண்ணி பாருங்கள். சாங் ஆட் பண்ணுவோம். நான் வந்து சாங் வந்து மியூட் பண்ணிக்கிறேன், காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் சாங் வருதுன்னு பாருங்கள். அந்த லிரிக்ஸ் வருதுன்னு பார்த்துங்க. அதுக்கு நேராக வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க. ரைட், ஓகே. எல்லாத்தையும் அதுமாரி இது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து கட் பண்ணாலும் ஓகே, இந்த அளவுக்கு இது பண்ணாலும் ஓகே. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும்.
லாஸ்ட்டு இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதிலே மீடியாவை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இதுவெலாம் ஆட் பண்ணதில்லை, இதெல்லாம் ஆட் பண்ணதில்லை. ஆட் பண்ணதுக்கு முன்னே ஃபோட்டோவை மட்டும் ஆட் பண்ணுங்கள். சரி, நான் இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிடுறேன். சும்மா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ நான் சும்மா ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிங்க, எதையும் ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிட்டு நான் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த இமேஜோட லிங்க், பிஎன்ஜி இமேஜோட லிங்க் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள். பிஎன்ஜி இமேஜோட லிங்க்கை இது பண்ணி இங்கே எவ்வளோ தூரம் வேணுமோ வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட்டு கொடுங்க. கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபாண்ட் மாற்றிங்க. இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதுமாரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. இந்த இதுவில் எல்லாத்தையுமே வந்து நன்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா மீடியாவில் ஆட் பண்ணி நீங்கள் இந்த இதுவெலாம் கொடுத்துக்குங்க. ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை பிக்சரில் நீங்கள் மாற்றி பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.